எங்களுக்கு 62 வருஷம் ஆயிடுச்சுங்க. எனக்கு யாருமே இல்லைங்க. ஆதார் கேட்குறாங்க. எனக்கு வந்து யாருமே இல்லைன்னு ஆதார் போனோம்னா கலெக்டர்கிட்டையும் போய் பார்த்துட்டோம். 2-3 தடவை போய் பார்த்துட்டு வந்தோமா, இல்லை அவங்க வந்து முடுக்கி விட்டுடுறாங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து நாங்கள் சாப்பாட்டுக்கும் வழி இல்லை. நாங்கள் வந்து ஒண்டியாக உக்காந்துக்கிட்டு எங்களுக்கு யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க. பக்கத்துலேயே எல்லாரும் கேட்டால் கொஞ்சம் இதாகன்றாங்க. நாங்களும் சரி கேட்கறதுக்கு சங்கடமாகவும் இருக்குது. அதனால் கேட்கவும் முடியல. சாப்பிட்டும் 2 நாள் ஆகிப்போச்சு. இப்போ நான் கம்பெனி ஏதாவது கேட்டாலும் சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லிடுறோம். அப்புறமேட்டு அம்மாவும் இல்லையா, அவங்களும் இறந்துட்டாங்களா, அப்புறம் வீட்டு வாடகையும் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறது, எதை கொடுக்கறது? சரி அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அப்புறமேட்டு இப்போ வந்து நான் ஒண்டியாக தான் இருக்கிறேன். நான் வந்து இப்போது என்னால் முடியல. நான் வந்து எனக்கு ஒத்துருமே இல்லை. என்னை யாரும் கவனிக்கவும் மாட்டாங்க. எங்களுக்கு சொந்தக்காரவும் இல்லை. கலெக்டர் ஆஃபீஸுக்கும் போனால், குமாரபாளையம் போனால் எல்லாமே போயிட்டு வந்தோம். எங்கேயுமே எங்களுக்கு கவனிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தான் வந்து எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணி எங்களுக்கு பார்த்துக்கணும். அரசாங்கத்தில் எங்கள் நல்லபடியாக சேர்த்துங்க. எங்களுக்கு ஒன்றுமே வழி இல்லாத உக்காந்துருக்கேன். ஏன்னா நடக்கவும் முடியாது, கண்ணும் தெரியல. எங்களுக்கு காலை இழுத்துக்கிட்டு எங்கேயுமே நான் வீட்டை விட்டு நவர மாட்டேன் அப்படிங்கிறேன். நீங்கள் தான் பார்க்கணும். இப்போ மாதம் ஆனால் உங்களுக்கு எவ்வளோ பணம் வந்துட்டு இருந்தது? அப்போ 1500 ரூபா வந்துக்கிட்டு இருந்ததுங்க. இப்போ 3 மாதமாக வரல. நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு தான் உக்காந்துருந்தேன். இப்போ அது கையில் 5 பைசா கூட இல்லாத பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்கிறேன். ஏன் வரலன்னு ஏதாவது காரணம் சொன்னாங்களா அதிகாரிங்க? அது ஆதாரம் வேணுங்கிறாங்க. ஆதார் வேணுங்கிறாங்க. இந்த ஆர்டர் காப்பியும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுவும் இல்லையா, அதையும் கேட்டாங்களா. ஆதார் தான் முக்கியமாக கேட்குறாங்க. அதுவுமே இல்லையா, சரி ஆதார் வேணும். நாங்களும் போய் பார்த்தா எங்கேயுமே எங்களாலையும் முடியல. உங்கள் சொந்த பந்தம்லாம் என்ன ஆனாங்க? அவங்கெல்லாம் தூரமாக இருக்கிறாங்கனால, எட்ட இருக்கிறாங்கலாம், அண்ணன்மாருங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க. அவங்க கூட சம்சாரம் கூட கிடையாது. அவங்களாம் பசங்க தான் இருக்கிறாங்க. அவங்களாம் சேலத்தில் இருக்கிறாங்க. நம்மளெல்லாம் ஏதோ ஒரு நாளைக்கு பஸ்ஸில் 2 தடவை 1 தடவை வந்து பார்ப்பாங்க. அதுவும் வரமாட்டாங்க. வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். யாரையும் நம்மளெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. நாங்கள் யார் வீட்டுக்கும் போக மாட்டோம். எங்களை யாரையும் கூப்பிடவும் மாட்டாங்க. கூப்பிட்டாலும் நம்ம போக முடியாது. நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன். நம்மளுக்கு இவங்களை கொஞ்சம் வசதியாக இருக்குதா, வீட்டுக்காக போனால் நம்மள எதுவும் பேசுவாங்க, திட்டுவாங்க. ஏன் நம்ம அங்கே போகணும், நம்ம இப்படியே இருந்து செத்து போயிடலாம் அப்படின்னு இங்கேயே உக்காந்துருக்கிறேன். நம்மளுக்கு முதியோர் பணம் வர வேண்டிய பணம் நின்று போச்சு. 3 மாதம் ஆகுது. ஏற்கனவே 3 மாதத்துக்கு முந்தைய ஆதார் அட்டை எடுக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போனேன். ஆனால் நம்மளுக்கு பணம் வர வேண்டிய பணம் இது கண் பார்வை உழுவல் மாட்டேங்குது. கண் பார்வை இல்லை, கால் நடக்க முடியறதில்ல. அதுக்கு என்ன வழியாக செய்யுங்க. கவர்மெண்ட்டில் உங்களுக்கு யாராருக்கோ பணம் வருது, இவங்களுக்கு வர மாட்டேங்குது. கவர்மெண்ட்டில் இவங்களுக்கெல்லாம் வரணும். 3 மாதம் பணம் வரலையாம். இவங்களுக்கு சேர்த்தியே வழங்கலாம், நம்மளால முடியும். யாராருக்கோ வருது, இவங்களுக்கெல்லாம் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். வாடகை வீட்டுக்காரங்க மட்டும் வேணான்னு விட்டுட்டாங்க. இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு 10 1500 ரூபா பத்தாது. அதனால கொஞ்சம் சேர்த்தியே வழங்குங்க.